வணக்கம் மக்களே, நான் உங்கள் சேர் விக்கி. வெல்கம் டு மை யூடியூப் சேனல் சேர் விக்கி. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆஷாட நவராத்திரி 11 நாள் நவராத்திரி நடந்துட்டு இருக்குதுங்க வாராகி அம்மனுக்கு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செய்யாறு அண்ணா நகர் இல்லை அமைந்துள்ள ஸ்ரீ கல்யாண முருகர் ஆலயத்தில் தாங்க இருக்கிற வாராகி அம்மனுக்கு ஆஷாட நவராத்திரி நடந்துட்டு இருக்குதுங்க. ஸோ அந்த நவராத்திரியோட கடைசி நாள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நடந்துச்சு. ஸோ அதனுடைய வீடியோ தான் போட்டிருக்கோம். இந்த 11 நாள் நடந்த முழு வீடியோவும் போட்டிருக்கோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். முதல் நாள் பார்த்திங்கன்னா இனிப்புகளால் அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. ரெண்டாவது நாள் பார்த்திங்கன்னா மஞ்சள் காப்பால் அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. மூன்றாம் நாள் பார்த்திங்கன்னா குங்கும காப்பால் அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. நான்காம் நாள் பார்த்திங்கன்னா சந்தன காப்பு அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. ஐந்தாம் நாள் பார்த்திங்கன்னா தேங்காய் பூ அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. ஆறாம் நாள் பார்த்திங்கன்னா மாதுளை முத்துக்களால் அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. ஏழாம் நாள் பார்த்திங்கன்னா நவதானியத்தால் அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. இந்த ஏழாம் நாள் அபிஷேகம் பண்ணுறப்ப பச்சை பயிறு வச்சு அபிஷேகம் பண்ணியிருந்தாங்க. அந்த தானியம் பார்த்திங்கன்னா மறுநாள் முளை கட்டியிருந்தது. அந்த தானியத்தை குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு பிரசாதமாக கொடுத்தாங்க. அன்றைக்கி மட்டும் இல்லாமல் தொடர்ந்து ஒரு 3 நாள் கொடுத்துருந்தாங்க. இந்த பிரசாதம் சாப்பிட்டு இதுக்கு முன்னாடி குழந்தை பேர் பெற்றவங்க இங்கே கோயிலுக்கு வந்து வேண்டுதல் செலுத்திட்டு இருந்தாங்க. 8ஆம் நாள் பார்த்திங்கன்னா வெண்ணெய் காப்பு அலங்காரம், பார்த்தா ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் வச்சுருந்து அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. 9ஆம் நாள் பார்த்திங்கன்னா பழக்காப்பு அலங்காரம், அனைத்து வகை பழங்களையும் வச்சு அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. 10ஆம் நாள் பார்த்திங்கன்னா காய்கறி அலங்காரம், காதம்பரி என்று சொல்லக்கூடிய காய்கறிகள் அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. 11ஆம் நாள் பார்த்திங்கன்னா புஷ்ப அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. 11 நாளும் 11 அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. மக்கள் வெள்ளத்தில் கோயிலே ஃபுல்லாகவே இருந்துச்சுங்க. யாரெல்லாம் இந்த 11 நாள் ஆஷாட நவராத்திரிக்கு வாராகி அம்மன் கோயிலுக்கு போயிருந்தீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அப்படியே இது வரைக்கும் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணலாம், செய்யாறு விக்கி யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணிங்க. ஆடி மாத பரணியில் பார்த்தீங்கன்னா 5/8/2020 புதன்கிழமை பார்த்தீங்கன்னா முருகருக்கு பால்குடம் எடுக்கிற நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெறுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதற்கான முன்பதிவும் தொடர்ந்து நடந்துருது தான் சொல்லியிருக்கிறாங்க. விருப்பமுள்ள பக்தர்கள் முன்பதிவு செஞ்சுக்கொள்ளுங்க. இங்கே கல்யாண முருகர் ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா ஆடிப்பூரத்தன்னைக்கு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற அஷ்டபுஜ துர்க்கைக்கு பார்த்தீங்கன்னா வளையல்களால் அலங்காரம் பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் 3 மாதத்திற்கு மேல் உள்ள கர்ப்பிணி பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வளைகாப்பு நிகழ்ச்சியும் சிறப்பாக நடக்கத்தான் சொல்லியிருக்கிறாங்க. முன்கூட்டியேவும் சொல்லவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த 11 நாள் அலங்காரமும் ஆலய அர்ச்சகர்களான அலங்கார பூஷணம் அப்படின்னு சொல்லக்கூடிய பி சங்கர்ஜி சன்ஸ் அவங்களால தாங்க பண்ணியிருந்தாங்க. அலங்கார சக்கரவர்த்தின்னு சொல்கிற எஸ் புருஷோத்தமன் அவங்க குழுவின் மூலமாக தாங்க இந்த 11 நாள் அலங்காரமும் பண்ணியிருந்தாங்க. கடைசி நாளான இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மலர்களால் அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி வந்து லட்சார்ச்சனை நடக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. லட்சார்ச்சனை நடந்தது. இப்போ இங்கே திருமணம் ஆகாதவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அவங்களுடைய ஜாதகத்தை வச்சு இன்றைக்கி வழிபட்டுருக்கிறாங்க. இவங்களுக்கு கண்டிப்பாக அடுத்த நவராத்திரிக்குள்ளே திருமணம் நடக்கணும் ஒரு நம்பப்படுதுங்க. இதுபோல் செய்யாறு சுற்றி நடக்கிற நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம செய்யாறு விக்கி யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கும் இல்லையே. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லெண்ண எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே தேவதா தேவகோத்தமாம் ஷாரஹோமஸ்ய சரணம் இருந்தனை நீக்கும் தாயே பாலா திரிபுர சுந்தரி சரணம் திரிபுர சுந்தரி சரணம் பால திரிபுர சுந்தரி சரணம்.
திரிபுர சுந்தரி சரணம் பால திரிபுர சுந்தரி சரணம். அதனைத் தொடர்ந்து இப்பொழுது சுவாமிக்கு சூர்யாஜானலோச்சனம் மணி ஓம் வரதாயி நமः ஓம் விஷ்ணுவல்லபாய ஸ்ரீ மகாவராகம்பிகமூர்த்திக்கு ஸ்ரீ மகாவராகம்பிகமூர்த்திக்கு. ராஜா சைடுல கிஷோ சைடுல ஏன் ரெண்டு தட்டு மகா தூங்கா வாங்க வேற எதுவும் இல்லை எல்லாம் அதில் கூட்டாச்சு மொத்தம் அன்னதானம் வாங்குறது எவ்வளோ புண்ணியங்க. ஆ